சிறு அளவில் தொழில் செஞ்சால் கூட அதை ஸ்ரத்தையோடு செய்யணுமா, அப்போ தான் அற்புதமான பலன்கள் கிடைக்குமா இப்படின்னு சொல்கிறவர் யார்? சுவாமி விவேகானந்தர். அவர் அதுக்கு ஒரு சின்ன கதையும் சொல்கிறார். ஒரு மீனவன் மீன் பிடிக்க போகிறான். கடலில் சின்ன மீன் தான் முதல்ல கிடைக்குது. அதுக்காக விட்டுருவானா? கடல் அப்படின்றது எப்போ வேணால் இயற்கை சீரும். இதுக்கெல்லாம் பயந்தால் முடியுமா? அடுத்த நாள் அவன் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போய் பெரிய மீன்களை பிடிப்பான். வெற்றி புன்னகையோடு திரும்பி வருவான். ஒரு நாளைக்கு வராமையும் போகலாம். அதுக்காக நம்ம கவலைப்பட்டு அவன் போகாமல் இருந்தானா அவனுடைய வெற்றியை அவன் அடைய முடியுமா? அதுக்கு தான் அவர் இந்த கதையை சொல்லிட்டு அவரோட பொன்மொழி ஒன்று சொல்கிறார். எழுந்திரு, விழித்திரு, லட்சியத்தை அடையும் வரை நில்லாமல் செல், அச்சத்தை உதறி எறி அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி விவேகானந்தர். இந்த கதையோட இந்த பொன்மொழியும் சொல்கிறாரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.